எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னாக்கா சேலம் டவுன் பட்டைக்கோயில் பகுதியில சௌராஷ்டிரா கல்யாண மண்டபம் இருக்கக்கூடிய பெண்ணாடம் வெங்கட்ராமையர் தெருவும் பட்டைக்கோயில இருந்து வரக்கூடிய கிருஷ்ணன் கோயில் தெருவும் சந்திக்கிற சந்திப்புல நான் இங்க இருக்கேன். இன்னைக்கு என்ன இங்க விசேஷம் அப்படின்னாக்கா இன்னைக்கு மாசி மகம் பௌர்ணமி நன்னாள், ஒரு புண்ணிய நாள். இந்த மாசி மகத்தப்ப எல்லா பெருமாள் கோயிலையும் தீர்த்தவாரின்னு சொல்லிட்டு குளம் ஏரி கடல் இருக்கிற இடத்துல தீர்த்தவாரி நடைபெறும். அப்படி தீர்த்தவாரி நடக்க முடியாத ஊர்ல எல்லாம் பெருமாள் கருட சேவையில பக்தர்களுக்கு அருள் புரிவாரு. அந்த வகையில இன்னைக்கு சேலத்துல வேற எங்கேயுமே இல்லாத அளவு இந்த கிருஷ்ணன் கோயில் பெண்ணாடம் வெங்கட்ராமையர் சந்தில சப்த கருட சேவைன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான 7 பெருமாள் கோயில் இருக்க பெருமாளை கருட வாகனத்துல எழுந்தருள செஞ்சு அவங்க எல்லாம் பூர்வமா ஒரே இடத்துல நின்று சப்த கருட சேவையா காட்சி கொடுக்க போறாங்க. அதுதான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை மெயின் ரோடு சவுந்தரராஜ பெருமாள் கோயில், பட்டக்கோயில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோயில், அப்புறம் இதே தெரு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலில் இருக்கிற கிருஷ்ணர், அப்புறம் வீராண மெயின் ரோட்ல இருக்க ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் அசோக் நகரில் இருக்கக்கூடிய லட்சுமி வெங்கடேஸ்வர பெருமாள், அப்புறம் சீதா ராமச்சந்திர மூர்த்தி கிருஷ்ணாநகர் பெருமாள், அடுத்து எங்கேயும் இல்லாத சிறப்பாக தனி சிறப்பாக எருமாபாளையத்துல ராமானுஜர் மணிமண்டபத்தில இருந்து முதல் முறையாக ராமானுஜர் 1000வது கட்டின மணிவிழா மண்டபத்திலிருந்து ரங்கநாத சுவாமி அவரும் கருட வாகனத்துல 7 கருட வாகன சேவை சாதிச்சு அருள் புரிய போறாங்க. அதை பாக்குறதுதான் பக்தர்கள் எல்லாம் திறந்துருக்காங்க. கருடன் வேதத்தின் அம்சம் தான் கருடம். அந்த கருடன்ல பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதை தொடர்ந்து நீங்க வீடியோல பார்க்கலாம். இப்ப நீங்க தூரத்துல பாத்துட்டு இருக்கிறது பட்டக்கோயில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கருட வாகனத்துல வந்துட்டு இருக்கிறது தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே எல்லா பெருமாளும் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. 7 பெருமாளையும் ஒவ்வொன்னா சேவிக்கிறதுக்காக மக்கள் எல்லாம் காத்திருக்கிறாங்க. இப்போ 7 கோயில் பெருமாள் இப்ப கருட வாகனத்தை எழுந்தருளி இங்க ஒட்டுக்கா சப்த கருட சேவை நடக்க போகுது. அந்த கோயிலோட பட்டாச்சாரியர்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வேகுண்ட வசவர்தினே சுதுசிந்த சுதோத்பாத மந்தராய கயோத்மதே குங்குமாங்கித வர்ணாய கும்பேது கவலாய ச விஷ்ணுவாஹ பட்டக்கோயில் பட்டாச்சாரியர் சவுந்தரராஜன், அசோக், நம்ம ஆஞ்சநேயர் கோயில பாத்துருப்பீங்க, ராஜன், இவங்க பேர்லாம் தெரியல. இவங்க எல்லாருமே நம்ம ஆமா இங்க நம்ம அம்மாப்பேட்டை பட்டக்கோயில் பகுதிக்கு பெருமை இந்த சவுந்தரராஜ பெருமாளும் பிரசன்ன வரதராஜ பெருமாளும் தான். இவன் மத்த இல்லாம இன்னொரு 5 பெருமாள் நீங்க சேர்ந்து வர்றதுனால பக்தர்கள் நிறைய எதிர்பார்ப்போட கூடிய வண்ணம் இருக்கிறாங்க. நீங்க தொடர்ந்து இந்த பெருமாளை நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லா பெருமாளையும் இது கிருஷ்ணன் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கருட வாகனத்தில் எழுந்திருக்காரு. இது முதலாவதாக நீங்க பார்த்துக்கிறது கிருஷ்ண பரமாத்மா கருட வாகனத்துல எழுந்திருக்கிறது. இதுதான் நீங்க பாக்குறீங்க. இது பொனவாப்பேட்டை வீராண மெயின் ரோடு முத்துமாரியம்மன் கோயில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் திருக்கோயில். சீதா ராமச்சந்திர மூர்த்தி இப்ப கருட வாகனத்துல இருக்காரு. 2வதா நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொனவாப்பேட்டை வீராண மெயின் ரோடு முத்துமாரியம்மன் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் தேவஸ்தானத்தினுடைய ராமர் கருட வாகனத்துல இருக்காரு. கருடன் வேதத்தின் சுரூபம், அந்த வேதத்தின் அம்சமா இருக்கக்கூடிய கருடன் மேல பெருமாள் இருக்கிறத பாக்குறது ரொம்ப விசேஷமானது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சமீபத்துல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கக்கூடிய அசோக் நகர் பச்சைப்பட்டி, அடுத்து அசோக் நகர் ஓந்தாப்பிள்ளை காடு அந்த ஏரியால இருக்கக்கூடிய பச்சைப்பட்டி மெயின் ரோடு தாண்டி இருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வர பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்திருக்கிறத பாக்குறீங்க. 3வதா இந்த கோயில் இப்ப சமீபத்துல நல்ல சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க பட்டாச்சாரியர்லாம். கருட வாகனம் பெரிய பெருமாளுக்கு பெரிய திருவடி, வேதங்களின் அம்சம் அவரு. இப்போ சீதா ராமச்சந்திர மூர்த்தி கருட வாகனத்துல இது கிருஷ்ணாநகர் வித்யாநகருக்கு அடுத்து கிருஷ்ணாநகர்னு இருக்கு. கிருஷ்ணாநகர்ல இருக்கக்கூடிய சீதா ராமச்சந்திர ராமர் கோயில் சொல்லக்கூடிய ஸ்ரீ சீதா ராமச்சந்திர மூர்த்தி திருக்கோயிலுடைய பெருமாள் இங்க அனுமன் வாகனத்துல இருக்கிறதா பாத்துட்டு இருக்கீங்க. அருமையான ஒரு கண்கொள்ளா காட்சி. சீதா ராமச்சந்திரமூர்த்தி தேவஸ்தானம், இது லட்சுமி வெங்கடேஸ்வரர் தேவஸ்தானம், அது ஆஞ்சநேயர் தேவஸ்தானம். இப்படியே ஒவ்வொரு பெருமாளா வந்தவண்ணம் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சேலம் பட்டக்கோயில் பட்ட கஷ்டங்கள் தீரும் கோயில் பட்டக்கோயில் பிரசன்ன வரதராஜ பெருமாள் அவருடைய கருட வாகன சேவை தான் பாத்துட்டு இருக்கிறீங்க. இது பட்டக்கோயில்
பிரசன்ன வரராஜ பெருமாள் பட்ட கஷ்டங்கள் தீரும் கோயில் நம்ம பட்ட கோயில். சேலம் மக்களின் ஒரு அபிமான பெருமாள் கோயில் பட்ட கோயில். பாருங்க, பிரசன்ன வரராஜ பெருமாள் வேட சேவை தரிசித்துக் கொள்ளவும். இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 6வது கருட சேவை சௌந்தரராஜ பெருமாள். ரொம்ப அழகின் சுரூபமாக இருக்கக்கூடியவர் சௌந்தரராஜ பெருமாள். அவருடைய கருட சேவை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. 6வது பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள். சப்த கருட சேவையில இது வரைக்கும் நீங்க 6 பெருமாள் போறீங்க, தரிசனம் பண்ணிருக்கோம். நம்ம பார்க்க வேண்டியது ராமானுஜர் மணிமண்டபம். அதனுடைய ரங்கநாத சுவாமி தான் சௌந்தரராஜ பெருமாள். சௌந்தரராஜ பெருமாள் கருட வாகனம். அற்புதம் அற்புதம். பார்த்துட்டு குகை எருமாபாளையம் ராமானுஜர் மணிமண்டபம். சேலத்துல புகழ்பெற்ற ராமானுஜர் 1000வது திரு நட்சத்திரம் அன்னைக்கு கட்டின மணிமண்டபத்திலிருந்து ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் இப்ப இங்க சேவை சாதிக்கிறார். இப்ப 7 கருட சேவை நீங்கள் வரிசையாக பார்த்துக் கொண்டிருக்கீங்க. 7 கருட சேவை. அற்புதமான காட்சி, கண்கொள்ளா காட்சி. பட்டாச்சாரியர்கள் ஏராளமான மக்கள் திரண்டு இருக்காங்க. எங்கேயும் 7 பெருமாள். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறது குகை எருமாபாளையம் ராமானுஜர் மணிமண்டபம். அடுத்து சௌந்தரராஜ பெருமாள், பட்டகோயில் பெருமாள், அடுத்து கிருஷ்ணன் கோயில் கிருஷ்ணன், அடுத்து வீரா குணமாப்பட்டி ஆஞ்சநேயர், அடுத்து அசோக் நகர் லட்சுமி வெங்கடேஸ்வரர், நிறைவாக கிருஷ்ணா நகர் ராமச்சந்திரமூர்த்தி. 7 கருட சப்த கருட சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 7 கருட சேவை பார்க்கறது வாழ்க்கையில ரொம்ப பாக்கியமானது. 7 கருட சேவை சேவிக்கிறது ரொம்ப விசேஷமானது. சேலத்துல 10வது ஆண்டாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சப்த கருட சேவை கண்டு மகிழுங்கள். அருமையான சப்த கருட சேவை. சப்த கருட சேவை பார்க்கறதுக்காக ஏராளமான பக்தர்கள் ரொம்ப இங்க கிருஷ்ணன் கோயில் திரண்டுகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணன் கோயில் தெரு பெண்ணாட வெங்கட்ராமையர் சந்திப்புல இந்த 7 கருட சேவை 7 பெருமாளும் ஒன்று சேர ஒரே இடத்துல அருள் பாலிக்கிறாங்க. கண்கொள்ளாத காட்சி. இத பாக்குறவங்க எல்லாம் பாக்கியசாலிகள். பாருங்க, ஸ்பீக்கர்ல பெருமாளோட பாட்டை போட்டு இப்ப மண்டகப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெருமாளுக்கும் மண்டகப்படி பூஜைகள் நடத்த போறாங்க. சப்த கருட சேவை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேவைக்கு இந்த 33வது டிவிஷனுடைய மாமன்ற உறுப்பினர் சகோதரி ஜெயஸ்ரீ, என்னுடைய அன்பு தம்பி சீனிவாசன் ஆகியோர் வந்திருக்காங்க. அவங்க நல்லா சிறப்பான மாநகராட்சி சார்பா இந்த பெருமாள் உற்சவத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பக்தர்கள் சார்பாக நன்றி. சப்த கருட சேவையை நடத்துறது ஸ்ரீவாரி பஞ்சகருட சேவை நண்பர்களும் சிவசக்தி விநாயகர் நண்பர்கள் குழுவும் 10வது ஆண்டாக இதை செஞ்சிட்டு இருக்காங்க. பஞ்சகருட சேவையாக தொடங்கியது. இந்த ஆண்டு 3 ஆண்டுகளாக சப்த கருட சேவையாக சேலத்துல வேற எங்கேயும் சிறப்பாக 7 பெருமாள் கருட வாகனம் எழுந்தருளி ஒரு சேர அருள் பாலிக்கிறாங்க. 7 பெருமாளையும் கருட வாகனத்துல தரிசிக்கிறதுனால நம்முடைய 7 தலைமுறை பாவங்கள் போகும், வரக்கூடிய 7 தலைமுறைகள் நல்லா இருக்கும்னு சொல்லி பட்டாச்சாரியர்கள் சொல்றாங்க. அதனால இந்த ஸ்ரீவாரி பஞ்சகருட சேவை நண்பர்களுக்கும் சிவசக்தி விநாயகர் குழு நண்பர்களுக்கும் இந்த பட்டகோயில் அம்மாப்பேட்டை பகுதி பக்தர்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.